எனக்காக தானே டீ போட்டு எடுத்துட்டு வந்த, அப்புறம் ஏன் திரும்ப கொண்டு போறேன்? குடு. ஆதி, அதான் அக்காவே உனக்காக கிச்சனுக்கு போய் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அவ கொண்டு வந்து ஃப்ளாஸ்க் வாங்குற? நான் அடிக்கடி புதினா டீ குடிப்பேன். இப்ப அம்மா போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். மறுபடியும் எனக்கு தோணும் போது இதுல இருக்க டீயை குடிப்பேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லடா ஆதி. உனக்கு எப்பப்போ புதினா டீ குடிக்கணும்னு தோணுதோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு டீ போட்டு தரேன். உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இப்ப நீங்க எனக்கு டீ போட்டு கொடுத்ததே போதும். பார்வதி, நீ அப்பப்போ இந்த மாதிரி புதினா டீ போட்டு ஃப்ளாஸ்க்ல எனக்கு கொடுத்துரு. ஆதி, அக்கா அவளை எந்த சமையல் வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? பார்வதி ஒன்னும் சமையல் வேலையெல்லாம் பார்க்கல. என் மேல இருக்கிற அக்கறையில அவ வீட்டுல டீ போட்டு எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நீ போ பார்வதி. மா, நான் ரூம்ல இருக்கேன். மகாராஜா இளைப்பாறிட்டு இருக்காரு. நான் கொடுத்த பிரஷர்ல தானே உனக்கு கையும் காலும் வராம ஸ்ட்ரோக் வந்தது. இப்ப நான் கொடுக்க போற அதிர்ச்சியில இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரோக்கா வரப்போகுது பார். இல்ல ஒரேடியா மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சுந்தரம், வாங்கம்மா. இல்ல இல்ல இல்ல, உட்காரு 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 சுந்தரம். நீ உட்காரு, முதல்ல உட்காரு. பாத்து மெதுவா. நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு என்ன, கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, நான் நிக்கிறேன். ஒண்ணு இல்ல சுந்தரம், நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே வந்து பார்க்கலாம் தான் நினைச்சேன். டைம் இல்ல, அதான் நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப பரவாயில்லையா? பொதுவா இந்த பக்கவாதம் வந்தவங்க எல்லாம் குறைஞ்சது 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்காவது கை கால் வராம வாய் பேச முடியாம படுத்த படுக்கையா கிடப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பாரு சுந்தரம், நீ இந்த பக்கவாதம் வந்த சிம்டம்ஸே இல்லாம பக்காவா குணமாகி நல்லா கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கியே. நல்லது நல்லது. எல்லாத்துக்கும் காரணம் ஆதிதான் இல்ல? ஆதி உனக்காக வெளிநாட்டுல இருந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் நீ இவ்ளோ சீக்கிரம் குணமாகி உட்கார்ந்திருக்க. ஆமாம்மா, நான் இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணம் பெரிய தம்பி தாம்மா. ஆமா ஆமா ஆமா, இல்லையா பின்ன? உனக்கு ஸ்ட்ரோக் வந்தப்ப ஆதி இந்த நாட்டிலேயே இல்ல. இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்துகிட்டு உனக்கு முடியாம போச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அங்க இருந்து பெரிய டாக்டர்லாம் அனுப்பி உனக்கு வைத்தியம் பார்த்திருக்கானா உன் மேல ஆதிக்கு எவ்வளவு அக்கறை இல்ல? நீ எங்க குடும்பத்து மேலயும் ஆதி மேலயும் ரொம்ப விசுவாசமா இருக்கேன்னா அதுக்கு எனக்கு காரணம் தெரியும். ஆனா ஆதி உன் மேல இவ்ளோ அக்கறையா அன்பா இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது புரியுதா? பாவம், நீ என்ன செய்வ? நீதான் ஒண்ணுமே தெரியாத ஒப்பாவியாச்சே. உனக்கு ஒண்ணும் தெரியாதான். இந்த பக்கவாதம் வந்தவங்க எல்லாம் வாய் பேச முடியாம வாயெல்லாம் கோணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஆனா நீ நல்லா பேசுறியே, முகெல்லாம் டல் ஆகாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. ஏன் சுந்தரம், கை கால்லாம் நல்லா நீட்டி மடக்க முடியுதுல்ல?
ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நல்லா மடக்கி நீட்ட முடியுதுமா. ஜப்பான் டாக்டர் ஆச்சே, சும்மாவா? ஏன் சுந்தரம், உனக்கு மறுபடியும் ஸ்ட்ரோக் வராம இந்த கை கால்லாம் இழுத்துக்காம இருக்கிறதுக்கு நல்ல மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கம்மா. நல்லது. ஏன் சுந்தரம், திடீர்னு உனக்கு இப்படி ஸ்ட்ரோக் வந்து கை கால் வராம போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற? காரணம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்ட, சொல்லவும் முடியாது. இருக்கட்டும், எனக்கு தெரியும் சுந்தரம். வெளிய சொல்ல முடியாத ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியத்தை நீ மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த பிரஷர் தாங்க முடியாம உனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அது தப்பு இல்லையா? இனிமே நீ அந்த மாதிரி பிரஷர்லாம் ரொம்ப ஏத்திக்க கூடாது சுந்தரம். மனசு அமைதியா லேசா வச்சுக்கோ, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கியே, உன்கிட்ட ஆதியும் சரி உன் பொண்ணும் சரி அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. என்னன்னு பாக்குறியா? இந்த விஷயத்த நீ கேட்டா சந்தோஷப்படுவியா ஷாக் ஆவியான்னு எனக்கு தெரியல சுந்தரம். ஆனா எது எப்படி இருந்தாலும் மறுபடியும் அதை கேட்டு உனக்கு ஸ்ட்ரோக் வந்துருமோங்கிற பயத்துலதான் ஆதியும் உன் பொண்ணு அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமலே மறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியல சுந்தரம். அதான் சொல்லிடலான்னு தோணுது. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கு. நீ எதுக்கும் முன்னெச்சரிக்கையா அந்த மருந்து மாத்திரைலாம் எடுத்து கையில வச்சுக்க. என்னம்மா என்னென்னமோலாம் சொல்றீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றேன். ஏன் பதட்டப்படுற? சொல்லாம எங்க போற? அதுதானே வந்திருக்கேன். ஆர்வத்தை பாரு, சொன்ன உடனே அதிர்ச்சியில மண்டைய போட போற. அதுக்கு இவ்வளவு ஆர்வமா? அது என்ன விஷயம்னா சுந்தரம், ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு அக்கா பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதே பிறந்த நாள் அன்னைக்கு ஆதிக்கும் கல்யாணம்னு அக்கா முடிவு பண்ணிருக்காங்க. என்ன இவன் ஆதிக்கு கல்யாணம்னு சொல்ற, எந்த ரியாக்ஷன் கொடுக்காம உட்கார்ந்திருக்கான்? ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் சுந்தரம். எப்பவுமே அவார்ட் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான், உன்னையும் காணோம். அதிர்ச்சியில இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? சுந்தரம் அப்பா இருக்கான். சொல்லுங்கம்மா. என்ன சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. நீதான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க. நீ தூக்கி வளர்த்த புள்ள உன் பெரிய தம்பி உன் ஆதிக்கு கல்யாணம்னு சொல்ற, உன் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ஒரு இன்ப அதிர்ச்சி சந்தோஷம் ஒன்னையும் காணுமே. அம்மா காரணம் இல்லாம ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க அம்மா. அது மட்டும் இல்ல, பார்வதி கல்யாணம் அன்னைக்கே பெரிய தம்பிக்கும் கல்யாணம்ன்றது அம்மா எடுத்த முடிவு. அதுல யாரும் தலையிட முடியாது. எது வேணாலும் நடக்கட்டும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அப்படியே தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நான் மாத்திரை போட்டிருக்கேன். புரியுது. தூங்கணும் அதானே? தூங்கு, நல்லா தூங்கு. தூங்கி ரெஸ்ட் எடு. நான் வரேன். நடிச்சு கொட்டுறல. மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். மாமா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பா கிட்ட சொல்றதுக்குள்ள வேற யார் மூலியமாவும் அப்பாவுக்கு தெரிய வந்தா பிரச்சனை தானேக்கா? நீ சொல்றதும் சரிதான். வேற யாரும் தேவையில்லை. வனஜா அம்மாவே வேணும்னே அப்பா கிட்ட வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்பவே அப்பா கிட்ட சொல்றது தான்க்கா நல்லது. என்னக்கா யோசிக்கிற? எனக்கு குழப்பமா இருக்கு கணேசா. எனக்கு சொல்லிடுறது தான் பெட்டரா தோணுது. ஒண்ணு பண்ணலாமா? ஒத்தையா ரெட்டையா போட்டு பார்க்கலாமா? ஒத்தையா ரெட்டையான்னு போட்டு பார்க்குற விஷயமா இது? நீ பிள்ளையார் ஆட்டம் போட்டு பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி தான். என்னடா
ஒத்தையா ரெட்டையா பிள்ளையார் வட்டம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரோட பார்வையே சரியில்லையே. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா. 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்துட்டு எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லப்பா, அது வந்து டே கணேசா, இரு நானே சொல்றேன். அது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு தெரியக்கூடாத ரகசியமா? எல்லாமே தான் தெரிஞ்சு போச்சே. இனிமே என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதை உங்ககிட்ட சொல்லவும் முடியல, என்னால சொல்லாம இருக்கவும் முடியல. அக்கா நீ இருக்கா, நானே சொல்லிடுறேன். அப்பா, மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா அக்காவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி அதே நாளில் மாமாவுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம்னு அம்மா முடிவு பண்ணியிருக்காங்கப்பா. அப்பா, நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் மாமா பார்த்துப்பாரு. ஆமாப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா. வேற யார் மூலியமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வர்றதுக்குள்ள நாங்களே உங்ககிட்ட சொல்லிடலாம் தான்ப்பா பேசிட்டு இருந்தோம். அப்பா, அப்பா, என்ன அதிர்ச்சியில அப்படியே மூச்சு நின்னு போச்சுன்னு நினைச்சிட்டியா? முதல் தடவை அதிர்ச்சி ஆனாதான் அப்படியெல்லாம் நடக்கும். எனக்குத்தான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா தாங்கி தாங்கி என் மனசுதான் மறத்து போச்சே. அப்புறம் மூச்சு எப்படி நிற்கும்? மாப்பிள்ளையோட பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. எது வேணாலும் நடக்கட்டும். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. சித்தசாமி, 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 சாமி, சித்தசாமி. வா மகனே, என்ன உன் குரலில் ஒரு அலறல்? என்ன நடந்தது மகனே? ஆமா, இதெல்லாம் நல்லா திருவிளையாடல் சிவாஜி மாதிரி வக்கனையா பேசு. நான் தான் இங்க தருமி மாதிரி அல்லாட்டுக்கிறேன். மகனே, உன் புலம்பலை நிறுத்தி கொண்டு என் முன்னே உட்காரு. எதுக்கு மறுபடியும் செருப்படி வாங்குறதுக்கா? ஏற்கனவே செருப்படி வாங்குனதுனாலதான் என் கனவு கண்ணியோட கையை தொடுற பாக்கியமே கிடைச்சது. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அதனால இன்னும் செருப்படி வாங்கினாலும் தப்பு இல்லடா வடிவேலு. என்ன யோசிக்கிறாய்? உட்காரு. உட்கார சாமி. அம்மா, பௌர்ணமி போல பிரகாசமாய் இருக்கும் உன் முகம் ஏன் அமாவாசை போல் இருண்டு போயிருக்கிறது? என்ன நடந்தது? புழுவாதே ஐயோ. ஏய், பின்ன என்ன சாமி, என் நிறமே இதுதான். நான் என்னைக்கு பௌர்ணமி மாதிரி பிரகாசமா இருந்தேன்? நீங்க வேற ஏதோ பார்த்த மாதிரியே சொல்றீங்க. சித்தம் போக்கே சிவன் போக்கு. என் பேச்சே அப்படித்தான். கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர கேள்வியெல்லாம் கேட்க கூடாது மகனே. வந்த விஷயத்தை சொல்லு. என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற மாதிரி பொண்ணு தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு நானே நொந்து போய் வந்திருக்கிறேன். நீங்க என்னடானா சித்தம் போக்கு புறம்போக்கு நீட்டு. என்ன சொல்கிறாய் மகனே? இன்னுமா உன் கையில் மின்சாரம் பாயவில்லை? அட, மின்சாரம் எல்லாம் பாஞ்சிருச்சு சாமி. சம்சாரம் ஆக போற பொண்ணு என் கண்ணுல பார்க்க முடியல. என்ன சொல்கிறாய் மகனே? எனக்கு புரியும்படி சொல் மகனே. உனக்கு ஒரு பிளாஸ் கட்டு போணுமா? சரி போறேன். அது வந்து
என்ன அசைவே காணும்? ஜீவ சமாதி ஆயிட்டானா? உன் கைக்கு எட்டியது உன் பார்வைக்கு கிட்டாமல் போய்விட்டது. அதேதான் சித்தர் சாமி. என் கனவு பண்ணி இது கனவு கண்ணி இந்த ஊர்ல தான் இருக்கா சாமி. அவ இங்கதான் இருக்கான்னு தெரியுது, ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல. அவளை கண்டுபிடிக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. மகனே, ஹீரோயினையை கண்டுபிடிக்க ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கறது மாதிரி நீ என்கிட்ட வந்து உன் கையில மின்சாரம் பாய வச்ச பொண்ண கண்டுபிடிக்க வழி கேட்கிறாயே. அந்த பொண்ணத்தான் நீ அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கிறாயே. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? உனக்கு ரொம்ப பக்கத்துலதான் அந்த பொண்ணு இருக்கா. எனக்கு பக்கத்துலயா? ஆனா நீ தான் அதை உணராம இருந்துகிட்டு என்கிட்ட வந்து வழி கேட்டு கொண்டிருக்கிறாய். என்ன சாமி சொல்றீங்க? நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என் கனவு தேவதை என் பக்கத்துல தான் இருக்காளா? சாமி, என் கனவு தேவதை விரல் பட்டா என் உடம்புல மின்சாரம் பாயின்னு சொல்லி என் மனசுல விளக்கேத்தி வச்சிங்க. இப்ப நீங்க தான் அவளை தேடி கண்டுபிடிச்சு எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும் சாமி. நான் முற்றும் துறந்த பற்றற்ற பரதேசியப்பா. அது பார்க்கும் போதே தெரியுதே சாமி. ஏய், ஆனால் நீ என்னை மாமாவாக மாற்றி விட்டாய் மகனே. தப்பா நினைச்சுக்காதீங்க சித்தர் சாமி. என் கனவு தேவதையை கண்டுபிடிச்சு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு சித்தர் சாமி. அப்படி மட்டும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பிறக்க போற புள்ளிக்கு உங்க பேரே வைக்கிறேன் சாமி. என் வாழ்க்கையில ஒளியேற்றுவீங்க சாமி. கவலைப்படாதே மகனே, உனக்கு நான் வழிகாட்டுகிறேன். தலையை கொஞ்சம் குனி. என்ன மறுபடியும் செருப்படி வாங்கணுமா? பரவாயில்ல, என் கனவு தேவதையை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடி வாங்கினா தப்பு இல்ல. அடிங்க சாமி. என்ன ஏர்போர்ட்ல ஏதோ ரிசீவ் பண்ண போர்டு வச்சு நிக்கிற மாதிரி நிக்கிறான். அதே பழைய செருப்பு வேற ஒர்க் அவுட் ஆகாம தெரியல. அடிங்க சாமி. நல்லா அடிங்க சாமி. நல்லா அடிங்க. நல்லா அடிங்க. உன் வலது கையை நீட்டு மகனே. இது என்ன புதுசா இருக்கு சாமி? நீட்டு. என்ன பண்ண போறான் தெரியல. எதுக்கு அண்ணா கயிறு தள்ள வச்சு மந்திரம் பண்றான்? ஒருவேளை இந்த கயிறுல நம்மள தூக்கு மாட்டி தொங்க சொல்லுவானோ? கயிறு வேற ரொம்ப சின்னதா இருக்கு, தொங்குனா அறந்து ஊந்துருமே. இப்ப என்ன பண்றது? சாமி, என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? இது சாதாரண கயிறு இல்ல, பின்ன விசு நடிச்ச மணல் கயிறா? சொல்வதை கேள். சாரி சாமி. உன் மனசுல பறக்கிற பட்டாம்பூச்சியை காட்டி கொடுத்து கட்டி போடுற மந்திர கயிறு. இத உன் கையில கட்டிக்கிட்டா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுவ. சரி, கொடுங்க சாமி. கடவுளே காப்பாத்து. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேள் மகனே. இல்ல சாமி, அந்த பொண்ணோட விரலை தொட்டு என் உடம்புல மின்சாரம் பாஞ்சாதான் அவ என்னோட கனவு தேவதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதுக்காக நான் ரோட்ல போற ஒவ்வொரு பொண்ணையும் கூப்பிட்டு விரலை தொட முடியுமா? அந்த பிரச்சனையில இருந்து உன்னை விடுவிக்கத்தான் இந்த கயிறை கொடுத்துருக்கேன். இந்த கயித்தை உன் கையில கட்டின பிறகு உன் கனவு தேவதை உன் பக்கத்துல இருக்கும்போது ஓர் இதயத்துல இசைஞானி மேஸ்ட்ரோ இளையராஜாவோட காதல் கீதம் ஒலிக்கும். அது உன் காதில கேட்கும். சாமி, நீங்க என்ன சித்தர் சாமியா இல்ல சினிமா சாமியா? இளையராஜா சாங்லாம் கேட்கன்னு சொல்றீங்க? இசையே கடவுள் தான் மகனே. அதுவும் சரிதான் சாமி. எந்த பொண்ணு உன் பக்கத்துல இருக்கும்போது உன் இதயத்துல இளையராஜாவோட காதல் கீதம் ஒலிக்குதோ, அந்த கீதம் உன் காதுல கேக்குதோ, அந்த பொண்ணு தான் உன் கனவு தேவதைன்னு தெரிஞ்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. சென்று வா மகனே, சென்று வா. சரிங்க சாமி. என்னாண்டி சொல்றீங்க? ஏற்கனவே பார்வதி கல்யாணம்னு ஒரு பிரஷர் கொடுத்திருக்கோம். இப்போ ஆதி கல்யாணம்னு இன்னொரு பிரஷர் கொடுத்தோம். சுந்தரத்துக்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரலையா? ஆமா நந்தினி, எந்த உண்மையும் வரல. அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு போயிட்டு கடைசியில இப்ப நான் தான் ஷாக் ஆகி வந்து நிக்கிறேன். ஆதி ஊர்ல இல்லாத போதே அவன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியல. ஆனா இப்போ ஆதி ஊர்ல இருந்து வந்துட்டான். நந்தினி, எனக்கு என்னமோ இந்த ஆதிதான் சுந்தரத்துக்கு தைரியம் கொடுத்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு தோணுது. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆண்டி. உண்மையை கண்டுபிடிக்க நாமளே இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு அந்த ஆதி எந்த அளவுக்கு யோசிப்பான். அதுவும் கரெக்ட் தான். இந்த விஸ்வாசம் இருக்கானே பா, அவன் சொல்றான் நடக்கிறதெல்லாம் அப்படியே விதிப்படி நடக்கட்டும், அம்மா முடிவுல யாரும் தலையிட முடியாது, அதனால அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு பேசுறான். அது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் என்னால என்னமா செய்ய முடியும்,
கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வாயை மூடிட்டு பேசாம தானே இருக்க முடியும் அப்படின்னு என்னமோ வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்கா நந்தினி. இந்த விஸ்வாசம் பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா ஆதிதான் நம்ம தெரிஞ்சு பின்னாடி இருந்து சாவி கொடுத்து ஆட்டி வச்சிட்டு இருக்கா நந்தினி. நடத்துட்டோம் ஆண்டி. அப்பதானே ஆட்டம் சூடு பிடிக்கும். ஆனா ஒண்ணு, ஆட்டத்தோட முடிவுல ஜெயிக்க போறது நாமளா இருக்கணும். ஆதி மித்ரா கல்யாணம் நடந்தே தீரணும். ஏற்கனவே 2 தடவை மித்ராவோட கல்யாணம் தடப்பட்டு போச்சு. இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டி. நீ கவலைப்படாத நந்தினி, இந்த முறை நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். அவன் என்ன வேணா பண்ணட்டும். ஆதியா நாமளான்னு ஒரு கை பார்த்துடலாம்.